ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். சிறடிக்கு ஆசை சீரியலில் நம்ம ரோகிணி நல்ல வேலையை பார்த்துட்டோமா, சோழியை முடிச்சுவிட்ட சத்யா சோழியை அப்படி தான் அது இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எதிர்பார்த்த மாதிரியே ரோஹிணியோட திட்டம் ஃபுல்லும் நிறைவேறியது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கே தெரியாமல் ஒரு பார்சல் வர மாதிரியும் அதை வந்து மனோஜ்கிட்ட கொடுக்குற மாதிரியும் வந்து ஒரு பிளானை போட்டு ஒரு வழியாக வந்து வீடியோ பார்க்க வச்சிடுறாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே விஜயா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மீனா வீட்டுக்கு தான் போகிறாங்கங்க. மீனா வீட்டுக்கு போயிட்டு அங்கே எனக்கு தெரிஞ்சு சத்யாவை பிடிச்சி பலார்ப்பெல்லாம் நல்லா அரைவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து முத்து இல்லாமல் தான் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி அவங்க வந்து திருப்பதி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. முத்துக்கிட்ட ஃபோனும் கிடையாது, இதை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் முடியாது. ஸோ ரொம்ப வந்து இக்கட்டான நிலைமையில தான் அவங்க முத்து இருக்கார். ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே ஒரு சூப்பராக ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய முன்னாடி போன லெவலுக்குலாம் டிஆர்பி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வந்து சண்டே வந்து ஒரு ப்ரொமோவும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரீசன் நமக்கு தெரியல. லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக், அதாவது விஜய் அம்மா போயிட்டு சத்யாவை அடிக்கிற மாதிரி, அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வர மாதிரி அது மாதிரி தான் ட்ராக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து நம்ம ப்ரொமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து முத்து வர வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது. சும்மாவே அவங்க வந்து ஆடுவாங்க. இப்போ சொல்லவா வேணும், ரோகிணி வர சேர்த்து ஏற்றி விடுவாங்க. பாவங்க மீனா குடும்பம் ரொம்ப ரொம்ப பாவம். ஆல்ரெடி அவங்களை பார்க்குறதுக்கே பாவமாக தான் இருக்கும். இப்போ இன்னும் வந்து ரொம்ப பாவமாக இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து சத்யா அவர் பண்ண தப்புனால தான் அவங்க அப்பாவை இழந்தார். ஸோ அப்போயும் வந்து நம்ம முத்து தான் வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க ஒரு விஷயத்த. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா முத்து தான் மறைச்சி வச்சிருந்தாரு. பட் அந்த வீடியோ டெலிட் பண்ணாமல் இருந்தது முத்துக்கு சேஃப்டி தான். ஏன்னா அந்த டைமில் சத்யா வந்து அப்படி தான் இருந்தார், ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணார். அதனால தான் டெலிட் பண்ணாமல் இருந்தார். பட் இப்போ நல்லவனா தெரிஞ்சதுக்கப்புறம் அதை யோசிச்சு டெலிட் பண்ணிருக்கலாம். பட் வந்து யோசிக்காமல் வந்து டெலிட் பண்ண, அது ஆக்சுவலாக இதெல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து இவங்களோட ட்ரூத் மட்டும் ரிவீல் பண்ணுறாங்களே தவிர இந்த இடத்துல மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்களோட ட்ரூத் ரிவீலே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் தாங்க ரொம்பவே இடிக்குது. ஏன்னா மனோஜும் ரோஹிணி இப்போ தான் 30 லட்சம் பணத்தெலாம் வந்து வாங்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து சொல்லாமலே ஒரு ஓன் பிஸ்னஸ் அவங்க அப்பா கொடுத்த மாதிரி கொடுத்து இங்கே பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராடு. இதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதில்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட திட்டமே முத்துவையும் வந்து வீடியோ வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னா, பட் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்கும் மீனாக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. முத்து வந்து கண்டிப்பாக மீனாக்கு சப்போர்ட்டாக இருப்பார். மீனா தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா சத்தியம் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. பட் இப்படி ஒரு விஷயம் இருந்தோன்னா உங்கள் குடும்பத்தில் இங்கேயும் மாமியார்கிட்டையும் பிரச்சனை. ஆல்ரெடி அவங்க வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னும் மேலே அடி வாங்குவாங்க. அண்ணாமலை எங்களாலையும் எதுவும் சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஸோ யார் பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. இந்த பிரச்சனை திரும்பினா அதுக்கு முத்து வரணும். முத்து வந்தால் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியும் நிற்க வச்சு பேசி சமாதானப்படுத்தான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கண்டிப்பாக அந்த 1 வீக் ஃபுல்லாகவே இதை இழுத்துட்டு போவாங்க நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ப்ரொமோ பார்க்கலாம். உங்களோட கேஸ் என்ன? இந்த இடத்துல வந்து ரோஹிணியோட திட்டம் வந்து வெளிக்கொண்டு வராமல் இருக்காங்க. இது நியாயம் படுதா என்னன்னு படுது உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ராக் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.